அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறதான வேத பகுதி 70வது சங்கீதத்தில் 4வது வசனத்தை ஒரு வாசிக்க நாம் கேட்போம். உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. ஒரு சொல்லுவோமா? சத்தத்தை வைத்து சொல்லும் அல்லேலூயா. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். ஒரு சொல்லுவோமா? இந்த உலகத்திலேயே நமக்கு இருக்கிற சந்தோஷத்துல மிகப்பெரிய சந்தோஷம் கர்த்தரை தேடுகிறதுலதான் இருக்கு. அல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்க என்னத்தை பண்ணி நான் ஒரு பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்க போறேன்னு சொன்னாலும் அதுல உண்மையான சந்தோஷமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற தேடல்ல தான் உண்மையான சந்தோஷம் இருக்கு. அல்லேலூயா. வேதத்துல நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் மோசே தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்துல தேவனோடு பேசிட்டு போயிடுவார். ஆனால் யோசுவா என்ன பண்ணுவாரு? ஆசரிப்பு கூடாரத்திலேயே விழுந்து கிடப்பாராம். அல்லேலூயா. யோசுவா அதே ஆசரிப்பு கூடாரத்துல விழுந்து கிடப்பார், ஆண்டவரை தேடிக்கிட்டு இருப்பார். அல்லேலூயா. ஏன்னா அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் சந்தோஷம். தாவீதும் அப்படிதான். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. 24 மணி நேரமும் கர்த்தரை தேடுகிறார். தானியேல் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு அவ்வளவு பிஸியான ஷெட்யூல்ல வாழ்ந்தவர் தானியேல். ரொம்ப பிஸியான ஒரு ஆள். ஆனா அவ்வளவு பிஸியான வாழ்க்கையில 3 வேளை தவறாமல் தேவ சமூகத்துல போய் ஆண்டவரை தேடுவார். அல்லேலூயா. அப்படி அவர் 3 வேளை தேடி தேவனிடத்துல அந்த சந்தோஷத்தை அதுதான் அவருடைய சந்தோஷமே. அல்லேலூயா. எத்தனை தடைகள் வந்தாலும் போய் தேவனை தேடுவார். வேதத்துல சொல்லப்படுகிறது, தானியேலுடைய ஜெபத்திற்கு விரோதமாய் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது, பத்திரத்துக்கு கையெழுத்திடப்பட்டிருந்தது. யாரும் அவங்களுடைய தேவர்களை கும்பிடக்கூடாது, 1 மாசத்துக்கு ராஜாவை தான் கும்பிடணும்னு சொல்லி. ஆனா பத்திரத்திற்கு கையெழுத்திட்ட போதிலும் இதை தெரிஞ்சும் தானியேல் என்ன பண்ணாரு? தான் முன்பு செய்து வந்தபடியே 3 வேளை ஜெபம் பண்ணினான். வரலே சொல்லுவோமா? கர்த்தரை தேடுற தேடலை விட்டு கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. அவன் எப்பொழுது போல ஆண்டவரை தேடினான். எல்லாருமே வேதத்துல நீங்கள் பார்க்கிற எல்லா பரிசுத்தவான்களும் தேவனோடு தான் அதிகமான நாட்களை செலவழித்தார்கள். ஏனோக்கு எடுத்துக்கங்க, அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டாராம். அல்லேலூயா. தேவனை அதிகமாய் தேடின மனிதன். நோவாவை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் கிட்டு போயிட்டாங்க, ஆனா ஒரே ஒரு நீதிமான் மட்டும்தான் பூமியில இருந்தார், நோவா. அல்லேலூயா. நோவா தான் வாழ்ந்த காலகட்டங்களிலே நீதிமானாய் இருந்தார். அல்லேலூயா. அந்த ஒரு மனுஷன் ஆண்டவரோடு சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கிறார். சஞ்சரித்து இருக்கிறது நிமித்தமாய் கர்த்தர் என்ன பண்ணாருங்க? அவருக்கு பூமியினுடைய அழிவை காமிச்ச சொன்னார். அதை பத்தி வேலையை உண்டு பண்ண தேவனோடு சேர்ந்திருந்த ஒரு மனிதன். அல்லேலூயா. தேவனை அதிகமாய் தேடின ஒரு மனிதன். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனோடு அடிக்கடி பேசுவார். ஆண்டவரோடு என்ன பண்ணுவாரு? அடிக்கடி பேசுவார். தேவனை அதிகமாய் தேடுகிற ஒரு மனிதன். ஒரு அல்லையோ சொல்லுவோமா? யாக்கோபும் அப்படிதான். யாக்கோபோடு ஆண்டவர் பேசுவார், யாக்கோபும் ஆண்டவரை தேடுவார். அல்லேலூயா. இப்படி வேதத்தின் பரிசுத்தவான்கள் எல்லாரும் தேவனை அதிகமாய் தேடினவர்கள் தான். அப்படி தேடுகிறவர்கள் என்ன? உம்மை தேடுகிற யாவரும் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. அல்லையோ சொல்லுவோமா? இன்றைக்கு நம்முடைய சந்தோஷம் கர்த்தரை தேடுகிற தேடல்ல தான் இருக்கு. அத முதல் ஒரு விசுவாசி நம்ம புரிந்து கொள்ளணும். நம்முடைய சந்தோஷம் நம்ம செய்யற வேலையில இல்லை, நம்முடைய சந்தோஷம் நம்ம படிக்கிற படிப்புல இல்லை, நம்மளுடைய சந்தோஷம் நாம் செய்கிறதான காரியங்களில், வீட்டு வேலைகளில், அதுல இல்ல. அது சந்தோஷமே இல்லை. எப்படா எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆண்டவர் சமூகத்துல உட்காரலாங்கிறதுலதான் சந்தோஷம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எங்க அம்மாவை பார்த்துட்டீங்கன்னா எல்லா வேலையும் செஞ்சிருவாங்க, ஒரு வேலையும் மிச்சம் வைக்க மாட்டாங்க. ஆனா எல்லா வேலையும் துரிதமா செய்வாங்க, ரொம்ப வேகமா செஞ்சிருவாங்க. 7-7:30க்குள்ள லஞ்ச் வரைக்கும் எல்லாம் ரெடி ஆயிரும். இத்தனைக்கும் 6:30க்கு தான் கிச்சனுக்கு போவாங்க. 6-6:30க்கு மேலதான் கிச்சனுக்கே போவாங்க. போனாங்கன்னா 7:30-7:45க்குள்ள லஞ்ச் வரைக்கும் ரெடி ஆயிரும். அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அதுக்கு மேல கிச்சன்ல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. எப்படா போய் ஜோம்னு ஒண்ணு வருவாங்க. ஆல்ரெடி 6 மணி வரைக்கும் சர்ச்சில் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் வந்து உட்காந்து ஜோம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஜோம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் ஊழியத்துக்கு போவாங்க.
அப்புறம் மறுபடியும் எப்ப வராங்களோ அப்ப வந்து மறுபடியும் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இரவு உணவும் அப்படிதான், ஒரு 1/2 மணி நேரம் தான் அதிகபட்சம், அதுக்கு மேல எல்லாம் முடிச்சுட்டு உடனே வந்து ஜெபம் பண்ண உட்கார்ந்துருவாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவரை தேடுகிறதுலதான் நமக்கு சந்தோஷமே இருக்குது. அல்லேலூயா. ஒரு பக்தன் அழகாய் பாடுகிறார், எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் தேவனோடு நான் பேசுவேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணணும்? அவரோடு பேசணும். நேரம் கிடைக்கணும் அப்படின்னா நேரம் கிடைக்காது. நேரம் கிடைக்கும் போதுன்னா நேரம் கிடைக்காது, பிஸி. இந்த உலகத்துல வேற எதுலயுமே சந்தோஷம் இல்ல. கர்த்தரை தேடுகிற தேடல்ல தான் சந்தோஷம். சந்தோஷம் மட்டும் இல்ல, அநேக காரியங்கள் அதுல இருக்குது. நம்ம அதை பார்க்க போற கர்த்தரை தேடுகிற தேடல்ல சந்தோஷம் மட்டும் இல்லைங்க, அதுலதான் நம்முடைய மொத்த வாழ்க்கை அடங்கி இருக்குது. அல்லேலூயா. அவரை எந்த அளவுக்கு பிடித்திருக்கிறோம் என்பதுலதான், அவரை எந்த அளவுக்கு தேடுகிறோம் என்பதுலதான் நம்முடைய மொத்த வாழ்க்கையினுடைய சகல ஆசீர்வாதங்கள் அதுல அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அவரை தேடுகிறத மட்டும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம உடல்ல ஜீவன் போன மாதிரி. அல்லேலூயா. நாம எடுத்தவர்கள் வாசிப்போம். எஸ்ரா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். வழியிலே சத்துருவை விலக்கி, வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு, எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும், நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். முரளியா சொல்லுவோமா? என்ன சொல்றாரு? எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. முரளியா சொல்லுவோமா? யார் யாரெல்லாம் கர்த்தரை தேடுறீங்களோ அவங்களுக்கு ஆண்டவருடைய கரம் எப்படி இருக்குமாமா? நன்மையாகத்தான் இருக்கும். இல்லையே, கர்த்தரை தேடும் போது பிரச்சனை வருதே, போராட்டம் வருதே. ஆமா, வரும். தீமைகளை நன்மையாக மாற்றுவார். முரளியா சொல்லுவோமா? அந்த தீமையினுடைய முடிவு என்னவா இருக்கும்? அந்த கண்ணீரினுடைய முடிவு என்னவா இருக்கும்? ஆமா, கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒருவேளை அவங்களுக்கு பிரச்சனை வருது, போராட்டம் வருது, கண்ணீர் வருது, உபத்திரம் வருது, வேதனை வருது, கஷ்டம் வருது, வியாதி வருது, தொல்லை வருதுன்னா அது அவர்களுக்கு நன்மையில தான் முடியுமே ஒழிய தீமையில முடியாது. எத்தனை பேத்துக்கு சத்தியம் புரியுது? வரலையோ சொல்லுவோமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தருடைய கரம் நன்மையாகத்தான் வேலை செய்யும். அல்லேலூயா. அது என்றைக்கும் தீமையாக வேலை செய்யவே செய்யாது. அல்லேலூயா. நீங்க கர்த்தரை தேடும் பொழுது உங்களுக்கு உபத்திரம் வரும். நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது பிரச்சனைகள் வரலாம். ஆனா அது எல்லாமே நன்மைக்குத்தான் போய் முடியும். அல்லேலூயா. எதுவும் தீமைக்கு அல்ல. வரலையோ சொல்லுவோமா? தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. நமது பிரமாணங்களை 24 மணி நேரம் தேவனை தேடுற மனுஷன் தாவீது. அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் தேவனை துதிச்சிட்டு இருக்கிற மனுஷன், எப்ப பார்த்தாலும் தேவனை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிற மனுஷன் உபத்திரம் வந்துருச்சாம். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? உபத்திரவப்பட்டது நல்லது. பிரச்சனை வந்துச்சு நல்லது, வியாதி வந்தது நல்லது, கவலை வந்துச்சு நல்லது, என்னுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுச்சு நல்லது. அதனால உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஒரே சொல்லுவோமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவருடைய கரம் நன்மையாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தீமைக்காக தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு தீமை வராது. அப்படியே அந்த தீமை வந்தால் அது நன்மைக்காகத்தான் இருக்குமே ஒழிய அது நம்ம புரிந்து கொள்வதற்கு நாட்கள் ஆகும். அவ்வளவுதான். அல்லேலூயா. அந்த தீமை நன்மையாக மாறுவதற்கு சில நாட்கள் எடுக்கும், அதை நாம் புரிந்து கொள்வதற்கும் சில நாட்கள் எடுக்கும். அல்லேலூயா. ஆனா கடைசியில தான் நமக்கு தெரியும். யோபுவுக்கு வந்த சோதனையை மேலையா? யோபுவுக்கு எல்லாமே வந்துருச்சு, எல்லா சோதனையும் வந்துருச்சு. நம்மளுக்கெல்லாம் ஒவ்வொன்றும் வருது, யோபுவுக்கு மொத்தமா வந்துருச்சு. எல்லா முடிவுல நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல்
தயவும் பாராட்டினீர் அப்படின்னாரு யோபு. வரலையே சொல்லுவோமா, எனக்கு ஜீவனை மட்டும் கொடுக்கல, நீங்க தயவும் பாராட்டி இருக்கிறீங்க பாண்டாரு. அல்லேலூயா. முடிவுல எல்லாம் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். உபத்திரவத்துக்கு முன்னாடி 1 மடங்கு ஆசீர்வாதம், உபத்திரவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். வரலையே சொல்லுவோமா, 2 மடங்கு ஆசீர்வாதத்தினால கர்த்தர் யோபுவை நிரப்பி இருந்தார். அதனால தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மையாகத்தான் இருக்குமே ஒழிய அது தீமையாக இருக்காது, தீமையாகவும் மாறாது. அல்லேலூயா. ஒருவேளை நன்மையாக ஆரம்பத்துல தெரிஞ்ச அதை நீங்க நம்பிரல்ல, வேண்டாம், விட்டுருங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் சீர் செய்து சரி செய்து விடுவார். அல்லேலூயா. அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து வாழுகிற வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற தேடலை என்னைக்கும் விட்டுறக்கூடாது. பிசாசு சோதிப்பான், சோதனையை கொண்டு வருவான், வேதனைகளை கொண்டு வருவான். கர்த்தரை தேட விடாம என்ன பண்ணலாமோ எல்லாத்தையும் பண்ணுவான். ஆனா மிஸ் பண்ணாம கர்த்தரை தேடுங்க. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவருடைய கரம் நன்மையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்க தேட தேடதான் நன்மை பெருக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நீங்க அவரை அதிகமாய் தேட 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 உங்களை சுத்தி என்ன நடக்குதுங்கிறத அப்சர்வ் பண்ணாதீங்க, நன்மை வந்துகிட்டு இருக்குன்னு மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. வரலையோ சொல்லுவோமா, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் நன்மை வந்துகிட்டு இருக்குது. கர்த்தரை நான் தேட ஆரம்பிச்சுட்டேன், நன்மை வந்துகிட்டு இருக்குது, அவ்வளவுதான். சுத்தியில என்ன வேணா நடக்கும். கண்ணை திறந்தீங்கன்னா முடிஞ்சுது, கண்ணை மூடி இருக்கிற வரைக்கும் தப்பிச்சிட்டீங்க. கண்ணை திறந்தா எல்லா பிரச்சனைகளும் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். அல்லேலூயா. உணர்ற வரைக்கும் தெரியாது, உணர்ந்துட்டீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை உணர்வீங்க. அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவருடைய கரம் நன்மையாகத்தான் அமையும். நீங்க உங்க மனசுக்குள்ள நினைக்க வேண்டிய ஒண்ணுதான், நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு நான் கர்த்தர் முடிய பண்ணுவார். அல்லேலூயா. நம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. இரண்டாவதாக சங்கீதம் 9:10 எடுத்து வாசிப்போமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். வரலையே சொல்லுவோமா, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் என்ன பண்ணுகிறதில்லை. எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? வரலையே சொல்லுவோமா, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்க போதும். நடக்குதோ இல்லையோ நீங்க விசுவாசிங்க முதல். அல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடவில்லை. நீங்க கர்த்தரை தேடுறீங்கன்னா பயந்துக்கணும்னு அவசியம் இல்ல, அவர் கைவிட மாட்டார். அது மட்டும் இல்ல, வேதம் சொல்லுகிறது, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அப்படின்னா ஆண்டோடைய நாமத்தை அறிந்தவங்க யாரை நம்பி இருப்பாங்க? கர்த்தரை தான் நம்பி இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்குத்தான் அந்த நன்மை வந்து சேரும். அல்லேலூயா. கர்த்தரை நம்புறீங்களா? ஆண்டவரை நம்புறீங்களா? எந்த அளவுக்கு நம்புறீங்க? சோதனை வரும், உபத்திரவம் வரும், ஆனாலும் நான் நம்புறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன வேணாலும் வரும், வியாதி வரும், வறுமை வரும், பிரச்சனை வரும், அவமானம் வரும், கஷ்டம் வரும், ஆனாலும் கர்த்தரை நான் நம்புறேன். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், பசியோ, பட்டினியோ, நாசமோசமோ, நிர்வாணமோ, உயர்வோ, தாழ்வோ, மரணமோ, ஜீவனோ, எது கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கக்கூடும்? அல்லேலூயா. அவருடைய அன்பை விட்டு எது என்னை பிரிக்கக்கூடும்? என்ன வேணுமானாலும் வரட்டும், அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. வரலையே சொல்லுவோமா, அந்த நம்பிக்கை தான் நமக்கு வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன நடந்தாலும் அவர் மேல அந்த நம்பிக்கை நம்ம ஒரு நாள் விட்டு கொடுத்துறவே கூடாது. நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம், அதனால எல்லாமே நல்லாவே நடக்கும், அப்படி இல்ல. நீங்க தேடுறீங்க, கண்டிப்பா நல்லாதான் நடக்கும். ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு நீங்க உணரக்கூடாது. வரலையே சொல்லுவோமா. அல்லேலூயா. ஆரம்பம் அற்பம் ஆனாலும் முடிவு சம்பூர்ணமாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். வரலையே சொல்லுவோமா. அப்ப கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடுகிறதே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? மோசேக்கு அதான் ஆண்டவர் சொல்றாரு, யோசுவாக்கு சொல்றாரு, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாரு ஆண்டவர், இந்த வாக்குத்தை கொடுத்துட்டு அப்புறம் ஒரே ஒரு கண்டிஷன் சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடப்போது. அல்லேலூயா.
நீ எனக்கு முன்பாக என்ன பண்ணு, உத்தமனாய் நடந்துட்டு என்னுடைய இந்த வார்த்தைகளை கரெக்டா கடைபிடி போதும். அல்லேலூயா. யோசுவா 1:8 அழகா சொல்லுவார், நீ எனக்கு முன்னாடி உத்தமமா நடந்து இந்த உடன்படிக்கையை கரெக்டா ஃபாலோ பண்ணி இந்த வேதத்துல இருக்கிற வார்த்தைகளை கரெக்டா நீ எனக்கு ஃபாலோ பண்ணாலே போதும். அல்லேலூயா. ரொம்ப பயந்து இருக்கிறார் யோசுவா. மோசேக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்து இருக்கிற நேரத்துல கர்த்தர் சொல்றார், மோசேயோட இருந்து உன்னோட விலகுவதும் இல்லை, உன்னை கைவிட மாட்டேன். எப்படி மோசே எங்கூட இருந்து உத்தமனாய் நடந்தார், நீயும் என் முன்னாடி என்ன பண்ண, உத்தமனாய் நடந்துக்கோ. என்னுடைய வார்த்தைகளை அப்படியே உன் இருதயத்துல வச்சுக்கோ, அது போதும். நீ பெரிய எக்ஸ்பர்டைஸ்ட் ஆக வேண்டாம். அல்லேலூயா. நீ என் வார்த்தைகளை மட்டும் இருதயத்துல வச்சு அதை கரெக்டா காத்து நடந்தீனா போதும், நான் உன்னை கைவிடவே மாட்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் என்ன பண்ணது கிடையாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? எந்த சூழ்நிலை வந்தாலும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. மூன்றாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை என்ன பண்ணுவார்கள்? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்ன பண்ணுவார்கள்? ஆமா, நீங்க கர்த்தர் அதிகாலையில தேடும் பொழுது கண்டிப்பா கர்த்தரை நீங்கள் கண்டடைவீர்கள். அல்லேலூயா. உண்மையாலுமே கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் கண்டிப்பா கர்த்தரை என்ன பண்ணுவாங்க? கண்டடைவார்கள். அல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தர் அவர்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். அல்லேலூயா. அதிகாலையில் அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைகிறார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதிகாலையில் எந்திரிச்சுதான் ஜெபம் பண்ணார். நிறைய பரிசுத்தவான்கள் அதிகாலையில் எந்திரிச்சுதான் கர்த்தரை தேடினாங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எந்திரிச்சு பலி கொடுத்தார். யோபுவும் அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சு பலி கொடுப்பார். யோசுவாவும் அதிகாலை தேவ சமூகத்துல போவார். எல்லாரும் அதிகாலையில தான் தேவனை நோக்கி பார்த்தவர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க அதிகாலையில தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அல்லேலூயா. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அல்லேலூயா. கர்த்தரை கண்டடையணும்னா அவரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை நம்ம தேடினாதான் கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. கண்ட நேரத்துல தேடலாம், எல்லா நேரங்களிலும் நம்ம தேடலாம், தப்பே கிடையாது. அதிகாலையில நேரத்துல இருட்டோட எழும்பி தேவனை நீங்கள் தேடும் பொழுது கண்டிப்பாய் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவர்களே சொல்லுவோமா? முதலாவது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நன்மை மட்டும்தான் உண்டாகும். இரண்டாவது, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. மூன்றாவது, கர்த்தரை அதிகாலையில் தேடும் பொழுது நாம் அவரை கண்டடைவோம் என்று வேதம் சொல்லுகிறது. உரல்லே சொல்லுவோமா? எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேவனை கண்டு அவர்களுடைய வாழ்வை தேவனுக்கு அர்ப்பணித்த நேரம் அது. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனை அதிகாலையில் அதிகமாய் நீங்கள் தேடும் பொழுது கண்டிப்பா கர்த்தரிடத்துல உங்களை நீங்க அர்ப்பணிப்பீங்க. உரல்லே சொல்லுவோமா? ஆமென். தொடர்ந்து நீதிமொழிகளின் புஸ்தகம் 28:5 வாசிப்போம். துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். சகலத்தையும் அறிவார்கள். உரல்லே சொல்லுவோமா? எப்படி? கர்த்தரை தேடுகிறவர்கள் சகலமா உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகத்துல எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி தங்கள் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு உண்மையாலுமே ஒண்ணுமே தெரியாது. அல்லேலூயா. உண்மையாலுமே அவங்களுக்கு சத்தியம் தெரியாது. உண்மையாலுமே அவங்களுக்கு இயேசுவை பத்தி தெரியாது. ஒரு மனுஷனுக்கு உண்மையா இயேசுவை பத்தி தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவன் இயேசுவோட மட்டும்தான் இருப்பான், வாழ்க்கையில வேற யாரோட இருக்க மாட்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒருத்தங்க உண்மையா இயேசப்பாவை ஏத்துக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் அதிகமா யாரதான் தேடுவாங்க? யாரதான் தேடுவாங்க? பேருக்கு அவரை அறிந்திருந்தா தான் அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போது தேடுவாங்க. உண்மையாய் அவரை யாருன்னு தெரிஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா 24 மணி நேரமும் அவரை தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சொல்லுவோமா? நீங்க மட்டும் தெளிவா ஆண்டவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை முழுசா இருப்பீங்க, ஆண்டவர்கிட்ட தான் உட்கார்ந்துருப்பீங்க. ஒரு சொல்லுவோமா? நீங்க ஆண்டவரை தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஆண்டவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க, அதே சமயத்துல இந்த உலகத்திலையும் இருக்கிறீங்க. புரியுதுங்களா? அதனால ஆண்டவர் சமூகத்துல அதிக நேரங்கள் உங்களால என்ன பண்ண முடியாது? உட்கார முடியாது. வேதத்தை படிங்கன்னா
நான் வீட்டுல போய் படிச்சுக்கிறேன். ஜாம் பண்ணு. வீட்டுல போய் ஜாம் பண்ணிக்கிறேன். டைம் கிடைக்கும் போது பண்ணிக்கிறேன். நான் காலையிலேயே பண்ணிட்டேன். நான் அப்பவே பண்ணிட்டேன். அப்படி இல்ல. எப்போ நேரம் கிடைச்சாலும் ஜெபம் பண்ணணும். எப்போ நேரம் இருந்தாலும் பைபிள் படிக்கணும். எப்ப நேரம் இருந்தாலும் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இது ஒரு இந்த டயட் ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டு லைஃப் இல்ல. ஆண்டவரை தேடுகிறது. அல்லேலூயா. அவரை துதிக்கும் காலம் எங்கேயும் வரும்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. எல்லா நேரங்களிலும் அவரை துதிக்கணும். எப்பொழுது அவரை துதிக்கணும். நான் வேலையில இருக்கேன், இப்ப நான் அதுக்கு துதிக்க முடியாது, சாரி. நான் இப்ப சமைச்சிட்டு இருக்கேன், இப்ப அவரை நான் துதிக்க முடியாது, சாரி. இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்க, அப்ப நான் அவரை துதிக்க முடியாது சார். அப்படி இல்ல. 24 மணி நேரமும் என்ன வேலையில இருந்தாலும் என்ன காரியத்தை செஞ்சுட்டு இருந்தாலும் துதிச்சுக்கிட்டே இருக்கணும். ரல்லியா சொல்லுங்க பாக்கலாம். அம்மா வாயில பாத்துட்டீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சோத்திர 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 நல்லா வாழமா போய் அவங்க காதை கொடுத்து கேட்டோம்னா வாயில துதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வாய் அசைறது தெரியலனாலும் சத்தம் மெதுவா வந்துகிட்டே இருக்கும். ஆனா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா 24 மணி நேரமும் தேவனை துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரல்லியா சொல்லுவோமா? இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு துதியத்தான் 24 மணி நேரங்கள் நீங்கள் ஏறெடுக்கணும். அப்பதான் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு வேதனை சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். உண்மையாய் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எல்லாமே என்ன தெரிஞ்சிருக்கும்? என்ன எல்லாமே இயேசுதான் தெரிஞ்சிருக்கும். ரல்லியா சொல்லுவோமா? என்ன எல்லாமே தெரிஞ்சிருக்கேன்னா, அவன் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சுட்டானாலே எல்லாமே அவர் தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். நீ ஆண்டவரை சரியா தேடலைன்னா எல்லாமே அவர் தான் உனக்கு புரியல. அவர் சமூகம் தான் புரியல, ஆலயம் தான் புரியல. அப்ப எவ்வளவு அட்வைஸ் பண்ணாரு, எவ்வளவு அட்வைஸ் பண்ணாரு. இது அட்வைஸ் பண்ணா புரியுற விஷயம் இல்ல, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் புரியும். ரல்லியா சொல்லுவோமா? நீங்க ஆண்டவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருந்தா அது புரியும். அவரோடு அனுபவம் இருந்தாதான் அது புரியும். அவரோட ஒரு என்கவுண்டர் இருந்தாதான் அது புரியும். ஆண்டவரோடு நமக்கு எந்த ஒரு என்கவுண்டரும் நடக்கலைங்கிற போது அது ஒன்றும் புரியாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு தாக்கம் இருந்திருக்கணும். அதுதான் உங்களை ஸ்ட்ரக்சர் படுத்தும். அதுதான் உங்களை சரியான பாதையில வழிநடத்தும். அதுதான் உங்களை புரிதலுக்குள்ள கொண்டு வரும். அல்லேலூயா. குச்சி வச்சு அடிச்சு A ஃபார் ஆப்பிள் B ஃபார் பால்னு சொல்லி தர வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கை. வரலையே சொல்லுவோமா? அதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள புரிதல் தான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. அதுதான் கர்த்தரை தேடுகிற தேடல். எனக்கு ஆண்டவருக்கு அந்த புரிதல் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆபிரகாம் தேவனை டோட்டல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தார். அதனாலதான் சாராளுடைய கற்பம் செத்து போயிருந்தப்பவும் ஆபிரகாம் முதிர்ந்த வயதான போதிலும் விசுவாசத்துல உறுதியா இருந்தார். அல்லேலூயா. He understood the God clearly. ஆண்டவரை தெளிவான அர்த்தத்தை புரிந்து வச்சிருந்தார். ஆண்டவருக்கு அவருக்கு உள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பக்காவா இருந்துச்சு. அதனாலதான் 100 வயது ஆனாலும் தான் வயதையும் தன்னுடைய உடல்ல இருக்கிற எந்த ஒரு குறையும் அவன் பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. ஆனா சாரா கூடாரத்துக்குள்ள இருந்து சிரிச்சாங்க. சாராள் என்ன பண்ணாங்க? கூடாரத்துல இருந்து சிரிச்சாங்க. ஆனா ஆபிரகாம் சின்ன பிள்ளைய போல அவங்க சொல்ற வாக்குத்தத்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாரு. வரலையே சொல்லுவோமா? 100 வயசுல தேவதூதர்கள் 3 பேர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தை சொல்லிட்டு இருக்காங்க. 75 வயசுல வாக்குத்தத்தம் மறுபடியும் 99 வயசுல வருது. சிரிக்கல. எப்படி நடக்கும்னு கேட்கல. 75 வயசுல எந்த விசுவாசத்தோடு இருந்தாரோ அதே விசுவாசத்துல 100 வயசுலயும் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். வரலையே சொல்லுவோமா? ஆனா சாராளுக்கு சிரிப்பு வந்துருச்சு. அல்லேலூயா. பாத்தீங்களா? ஆபிரகாம் கொஞ்சம் கூட மனம் தளரல. விசுவாசத்துல அவன் தளரவே இல்லை. விசுவாசத்துல உறுதியா இருந்தார். வரலையே சொல்லுவோமா? அல்லேலூயா. அவன் வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்தான். ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தின் பிள்ளையோட கிட்டத்தட்ட 80 வருஷம் உயிரோட இருந்தார். ஈசாக்கோட 80 வருஷம் அவர் வாழ்ந்தார். பாத்தீங்களா? கர்த்தர் செய்கிற காரியம். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்கள் சகலத்தையும் அறிவார். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆண்டவர் தான் ஆண்டவர் சமூகத்துல போய் ஒரு மனுஷன் 24 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானாலே அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுவோமா? 80 வயது உள்ள அன்னாள் என்கிறதான ஒரு மூதாட்டியா புதிய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க 24 மணி நேரம் தேவாலயத்திலே கிடந்தாங்க. அப்புறம் இன்னொருத்தர் இருந்தார், வயசானவர். அவர் பேர் என்னது? சிமியோன் என்கிறதான ஒரு வயதானவர். அவரும் ஆலயத்துல கிடந்தாங்க. இவங்க எல்லாம் எதுக்கு ஆலயத்துல கிடந்தாங்க? ஒண்ணுமே தெரியாம ஆலயத்துல போய் உட்காந்துட்டாங்களா? எல்லாம் தெரிஞ்சனாலதான் ஆலயத்துக்குள்ள உட்காந்துட்டாங்க. வரலையே சொல்லுவோமா? ஏன்னா கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் சகலத்தையும் அறிவார்கள்.
நீங்க கர்த்தரை தேடலைன்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும், ஆனா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு இருக்கும். எல்லாம் தெரிஞ்சவன் இங்கதான் இருப்பான். வெள்ளைய சொல்லுவோம், எல்லாம் தெரிஞ்சவங்க எங்க இருப்பாங்க? ஆண்டவரை தேடிட்டு இருப்பாங்க. இந்த தெரியாத அரகுறதான் என்ன பண்ணும்? தெரியாத அரகுறதான் என்ன பண்ணும்? உலக காரியங்களை சுத்திக்கிட்டு இருக்கோம். வேலை, காசு, பணம், பட்டம், பதவி, படிப்பு, உறவுகள், ஆஸ்தி, அந்தஸ்து, வீடு, வாசல். இது தெரியாத முட்டாள். உலகத்தை ஆண்டவரை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, கர்த்தரை தேடுகிற தேடல் இல்ல. அது எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சு பண்ணுது, ஆனா அதுக்கு ஒண்ணுமே தெரியல. பாவம். முரளிய சொல்லுவோம், நான் அடிக்கடி ரொம்ப ஃபீல் பண்ணுகிற ஒரு காரியம் அதுதான். இந்த உலகத்துல ரொம்ப பிஸியா இருக்கிறவங்களை பார்த்து ஒண்ணுமே இன்னும் தெரியாம இருக்கிறாங்களே. எப்படி? ஒண்ணுமே தெரியாம இருக்கிறாங்களே. சீரியஸாவே நிறைய நாள் நான் அது ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒன்னும் தெரியாம இருக்கிறாங்களே, இவ்வளவு பிஸியா இருக்கிறாங்களே. இதற்காக பிஸியா இருக்கிறது தப்பு இல்ல, ஆனா கர்த்தரையே தேடாம இருக்கிறது தான் தப்பு. அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்கள் சகலத்தையும் அறிவார்கள். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். பாஸ்ட் என்னன்னு தெரியும், பிரசன்ட் என்னன்னு தெரியும், ஃபியூச்சர் என்னன்னு தெரியும், என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், யார் வரப்போறான்னு தெரியும், யார் கையில் நம்ம ஒப்பு கொடுக்க போறது எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்துட்டான்னா அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. சத்தத்தை சொல்ல அல்லேலூயா. பாருங்க, 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் வித்து மருத்துவர்கள் கிட்ட செலவு பண்ணிட்டான். ஆனா ஒரு விடுதலையும் கிடைக்கல. ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறா. அந்த நேரத்துல ஆண்டவரை பத்தி கேள்விப்படுறா. கடைசி நம்பிக்கை, முழு நம்பிக்கை, ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொடுவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு போய் சொல்றா. அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் இந்த விசுவாசம் ஆண்டவர் மேல வந்துருச்சுனாலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்க ஆண்டவரை புரிய ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். விசுவாசம் வரலன்னா இன்னும் சரியான புரிதல் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தரை தேட ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உள்ள புரிதல் வந்துருச்சுன்னு அர்த்தம். கர்த்தரை தேடல அப்படின்னா புரிதல் இன்னும் வரலன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல நம்மளால உட்கார முடியலனாலே புரிதல் இல்லைன்னு அர்த்தம். அப்ப கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் சகலத்தையும் அறிவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். நீங்க கர்த்தரை தேட ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களுடைய ஃபேமிலியில இருந்து, உங்க வேலையில இருந்து, உங்க படிப்புல இருந்து, உங்க ஃபியூச்சர்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். மற்றவர்களை குறித்து எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். கர்த்தரை தேடுகிறவங்க, ஜெபிக்கிறவங்க கிட்ட தான் கேட்பாங்க, கர்த்தர் ஏதாவது பேசினாரா, கர்த்தர் ஏதாவது சொன்னாரா? ஜெபிக்காம சுத்திக்கிட்டு இருக்கவங்க கிட்ட போய் கேட்பாங்களா, கர்த்தர் ஏதாவது பேசினாரா, கர்த்தர் ஏதாவது சொன்னாரா? ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அவன் ஜெபிக்கல. ஆனா ஜெபிக்கிறவங்க கிட்ட கேட்பாங்க. நான் சில இடங்கள்ல எல்லாம் ஜெபிக்கும் பொழுது ஒரு சில பேர் கேட்பாங்க, ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா, ஆண்டவர் ஏதாவது வெளிப்படுத்தினாரா? ஏன் நீங்களும் தானே ஜெபம் பண்ணீங்க, உங்களுக்கு வெளிப்படுத்தலையா, உங்களுக்கு சொல்லலையா, என்கிட்ட தான் சொல்லுவாரா? அல்லேலூயா. என கர்த்தரை தேடுகிறவர்கள் சகலத்தையும் அறிவார். அவங்களுக்கு எல்லாமே தெரிய வந்துடும். ஆண்டவர் வெளிப்படுத்த ஆரம்பித்து விடுவார். அதான் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு, என் சிநேகிதனாக ஆபிரகாமுக்கு சொல்லாம நான் ஏதாவது செய்வேனா இந்த பூமியில? ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் சிநேகிதனாக ஆபிரகாமுக்கு நான் சொல்லாம ஏதாவது செய்வேனா அப்படிங்கிறார். எல்லா ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யறாரு. ஏன்னா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு சகலத்தையும் அவங்க அறிய வேண்டும். ஆபிரகாமுக்கு எல்லாத்தையும் சொல்றாரு. ஆபிரகாமுக்கு எல்லாத்தையும் சொல்றாரு. ரல்லியா சொல்லுவோமா, யோபு எப்படி கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாரு? தெரிஞ்சது யோபுக்கு, ஆண்டவர் எனக்கு தீமை செய்ய மாட்டாரு அப்படின்னு தெரியும். அதனாலதான் மனைவி தூசிச்சு ஜீவனை விடுன்னு சொல்லும் பொழுது பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுற போ அப்படிங்கிற. அல்லேலூயா. He understand God clearly. கர்த்தரை நல்லா புரிந்து வச்சிருந்தான். அல்லேலூயா. தன் வியாகுலங்களினால சில வார்த்தைகளை பேசுறாரு. உள்ள இருக்க கஷ்டத்து நிமித்தமாய் சிலது கொப்பளிக்குது வெளியே, அது வேற. பட் he understood God clearly. கடைசி வரைக்கும் வேதம் சொல்லுகிறது, அவன் ஆண்டவர் குறிச்சு ஒரு வார்த்தை குறை சொல்லல. அல்லேலூயா. அவன் பாவம் செய்யவும் இல்லை, அவன் விட்டு விலகவும் இல்லை. கடைசி வரைக்கும் ஆண்டவருக்குள்ளேயே இருக்கிறார். முரளியா சொல்லுவோமா, கடைசி வரைக்கும் என்ன பண்றாரு? ஆண்டவருக்குள்ளேயே தான் நின்று இருந்தார் யோபு. கடைசி வரைக்கும் விட்டு விலகவே இல்லை. ஏன்னா சகலத்தையும் யோபு அறிந்திருந்தார். ஆண்டவர் தான் சகலத்தையும் அவன் அறிந்திருந்தார். அல்லேலூயா சொல்லுவோம். இதை நம்ம தெளிவா வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயருக்கு எழுதினதான நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை தினம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால்
தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று அவன் விசுவாசிக்கணும். முதல்ல தேடுறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கணும் மனசுக்குள்ள. நான் தேடுறேன், நடக்குமோ நடக்காது, தேடுறேன் கிடைக்குமோ கிடைக்காதோ, தேடுறேன் ஏதோ என்ன நடக்க போதோ தெரியல, சரி கர்த்தரை தேடுறோம், தேடிடுறேன், தேடி வைப்போம், என்ன நடக்குதோ பார்ப்போம். அப்படி இல்ல, கர்த்தரை தேடும் பொழுது அவர் அதை செய்வார் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருந்தே ஆகணும். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசி. நம்ம எங்க போய் சேர போறோம்? எங்க சேர போறீங்களா? வீட்டுக்கா? எல்லாம் முடிஞ்சா எங்க போறோம்? ஆண்டவர்ட்ட தானே போறீங்க. முடிஞ்ச ஆண்டவர்ட்ட போறீங்களா, நரகத்துக்கு போறீங்களா? எத்தனை பேர் ஆண்டவர்ட்ட போறீங்க? தேவனிடத்தில் சேருகிறவர்கள் எத்தனை பேர்? 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 நம்மள தேவனிடத்தில் தானே சேர போறோம். அப்ப தேவனிடத்தில் சேருகிறவன் தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பவர் என்றும் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இந்த பாதாளத்துக்கு போறவன், நரகத்துக்கு போறவன் தான் என்ன பண்ண மாட்டான்? விசுவாசிக்க மாட்டான், சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. நீங்க சந்தேகமே படாதீங்க. இங்க பாருங்க, நடக்குதோ இல்லையோ அவர் தான் விசுவாசம். சொல்லுவோமா? ஏன்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அதான் சொன்னாங்க, கர்த்தர் தப்புவிக்க வல்லவர். நீ சொல்றனால இல்ல, எங்களுக்கே தெரியும் அவர் தப்புவிக்க வல்லவர். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தம் இல்லாம என்னை தப்பிக்காவிட்டாலும் பிரச்சனை இல்ல, நீ நிறுத்தின இந்த பொற்சலையை மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன்? வணங்க மாட்டேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலையில் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பாரா? தேடுகிற பிள்ளைகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். கண்டிப்பா கர்த்தர் செய்வாருங்க. கர்த்தர் கண்டிப்பா செய்வார். நீங்க அவர் சமூகத்துல உட்காருங்க, அவரை நல்லா தேடுங்க, அவரை அதிகமாய் நாடுங்க, அவர் சமூகத்துல நித்தமும் அவரை தேடுங்க. கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பலன் அளிப்பார். அல்லேலூயா. நீங்க அவர்கிட்ட தான் போக போறீங்கன்னா நீங்க அவரை தான் தேடணும். வரலையே சொல்லுவோமா? இல்ல நான் இந்த பிரச்சனைக்கு நான் இவங்க கிட்ட போறேன், நீங்க அவங்கள தேடலாம். இல்ல நான் இதுக்கு நான் அவங்கள தேடி போறேன்னா அவங்கள தேடலாம் நீங்க. ஆனா நான் கர்த்தர் இடத்துல போறேன் அப்படின்னா நீங்க கர்த்தரை தான் தேடணும். வரலையே சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்மள முட்டாள்னு சொன்னாலும் பரவாயில்ல, நம்மள பைத்தியக்காரன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நம்மள லூசுன்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஏன்னா சொல்லுவாங்க, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை இதெல்லாம் சொல்லுவாங்க. லூசும்பாங்க, பைத்தியக்காரம்பாங்க. பேதுருவை பார்த்து என்ன சொன்னாங்க? எல்லாம் பைத்தியக்காரன் தான் சொன்னாங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நாங்க பைத்தியக்காரர்கள் தான். கிறிஸ்தவனாலே பைத்தியக்காரன் தானே. அல்லேலூயா. கிறிஸ்தவங்கள்னாலே யார் தான்? சொல்ல மாட்டீங்கல்ல? புத்திசாலிகளா இருக்கீங்களா? அல்லேலூயா. கிறிஸ்தவன் என்றாலே யாரு தான்? பைத்தியக்காரன் தான். பைத்தியக்காரன் மாதிரி பைபிளை தூக்கிட்டு போவான், பைத்தியக்காரன் மாதிரி முக்காடு ஓட்டு கண்டிருப்பான், பைத்தியக்காரன் மாதிரி சர்ச்சுக்கு வருவான், பைத்தியக்காரன் மாதிரி 24 மணி ஜெபம் பண்ணுவான், பைத்தியக்காரன் மாதிரி சோத்திரன்ட்டே இருப்பான், பைத்தியக்காரன் மாதிரி துதிச்சுக்கிட்டே இருப்பான், கத்துவான், அபிஷேகத்துல நிறையவான், அந்நிய பாஷை பேசுவான், பைத்தியக்காரன் மாதிரியே இருப்பான். அவன் பார்க்கும்போது நம்மள மாதிரி ஸ்டைல் எல்லாம் சுத்த மாட்டான். அவன் 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 ட்ரெஸ் என்ன ட்ரெஸ் போடுறானே அவனுக்கே தெரியாது. அவன் பைத்தியக்காரன் மாதிரி போவான். எந்த ஒரு செண்டும் போட்டுக்க மாட்டான், எந்த ஒரு இதுவும் பண்ணிக்க மாட்டான், தலை சீவனானும் தெரியாது. அவங்கள அப்படிதான் இருந்தாங்க. அப்போஸ்தலர்கள் அப்படிதான் சுத்திட்டு இருந்தாங்க. ஆள் எந்திரிச்சு மூஞ்சியில தண்ணி அடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க ஒளியுது. நம்மள மாதிரி எல்லாம் அவங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு எந்த ட்ரெஸ் போடலாம், என்ன சென்ட் அடிக்கலாம், என்ன பர்ஃபியூம், என்ன பண்ணலாம், அப்படி எல்லாம் வாங்க மாட்டாங்க. இன்றைக்கு நம்ம அதை செய்யறோம். ஆனா ஆதி காலத்துல அதெல்லாம் கிடையாது. இன்னொன்னு, ஆதி கிறிஸ்தவமும் அப்படி பண்ணது கிடையாது. அதனாலதான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு சுத்திட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் கலர் போட்டா நீ என்ன எடை போட ஆரம்பிச்சிருவேன்ட்டு தான் வெள்ளையுமா போட்டு இப்படி என்ன எடை போடுறவே போட்டுக்க அப்படின்னு போயிடுவாங்க. இல்லையா? இன்றைக்கு நம்ம பக்கத்துல நின்னாலே நம்மளை ஃபுல்லா எடை போடலாம். என்ன நகை, என்ன கலர், என்ன உடை, என்ன பர்ஃபியூம், என்ன ஆயில், வெட்டு புடவை, படாத புடவை,
என்ன ஜீன்ஸு, என்ன டிஷர்ட், என்ன ஷர்ட்டு, எவ்வளவு அளவு இந்த தாடி விடுறது, ஷேவ் பண்றது, எல்லா விதத்திலும் ஒரு காரியம். எல்லாமே இருக்கிறது. அதுவல்ல. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரிடத்தில் சேருகிறவர்கள். வரலையோ சொல்லுவோமா? கர்த்தரிடத்துல சேரவங்க பைத்திய ஆண்டவரையே பேயினாங்க. இவன் பெயல்சேபூலினால் பிசாசுகளை துரத்துகிறான். அல்லேலூயா. இவன் பிசாசுகளின் தலைவனுங்கிறாங்க. யாரை பார்த்து? ஏசப்பாவை. அல்லேலூயா. இப்ப நம்மளை பார்த்து யாராவது பிசாசுன்னா இருந்துட்டு போகுது. ஏசப்பாவையே பிசாசின் தலைவன் சொன்னாங்க. நம்மளை எல்லாம் எப்படி? அல்லேலூயா. ஆமா, நான் பிசாசு தான், என்ன பண்றது? ஆண்டவர் தேடுறேன்ல, நான் பைத்தியக்காரன் தான், நான் பிசாசு தான், எல்லாமே தான். கிறிஸ்தவர்களுக்கு, கிறிஸ்துவை தேடுகிற பிள்ளைகள் அப்படித்தான் சொல்லுவாங்க. இதுக்காக நீங்க வெட்கப்படக்கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு என்ன நடந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? வெட்கப்படவே கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் நாமத்து நிமித்தம் நம்ம பாட அனுபவிக்கிறதற்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம அப்படியே சுகமாவே இருந்து போயிடலான்னு நினைச்சிடாதீங்க. வெறும் செழிப்பான வாழ்க்கையை தேடியே நம்ம போக கூடாது. விசுவாசிங்க செழிப்பான வாழ்க்கையை குறிச்சு. ஆனா உபத்திரவத்திலையும் நம்ம போய் தான் ஆகணும். அல்லேலூயா சொல்லுவோமா? உபத்திரவத்தினூடாய் தான் அந்த செழிப்புக்குள்ள நீங்க போக முடியும். வனாந்திரத்தின் வழியாய் தான் கானானுக்குள் நீங்கள் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. அதனால வனாந்திரத்தை என்னைக்குமே என்ன பண்ணிடாதீங்க. ஆனா இன்னொன்னு தெரியுங்களா? ஆண்டவர் வனாந்திரத்துல இருந்தாரா, கானான்ல இருந்தாரா? அவங்க டார்கெட் பண்ணது என்னமோ கானானுக்கு தான். ஆனா ஜனங்க கூடயே இருந்தது எப்போ? வனாந்திரத்திலே, கானான்லையா? வனாந்திரத்துல ஆண்டவர் கூடயே இருந்தார். கானான்ல கூட இல்ல. மேகஸ்தம்பம் நின்றுச்சு, அக்னி ஸ்தம்பம் மறைஞ்சிருச்சு, மண்ணா நிறுத்தப்பட்டுருச்சு, கண்மலையிலிருந்து தண்ணி எல்லாம் நிறுத்தப்பட்டுருச்சு, ட்ரெஸ் பழசாக ஆரம்பிச்சிருச்சு, பாதரட்சி தேய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் அதுக்கப்புறம் அவங்க கூட இல்லை. அல்லேலூயா. ஆனா வனாந்திரத்துல மண்ணா கிடைச்சது, இறைச்சி கிடைச்சது, வஸ்திரம் பழசா போல, செருப்பு தேயல, பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பம், தாகம் எடுத்தா கண்மலையின் தண்ணீர், எல்லாமே கிடைச்சது. கூட யாரும் இருந்தா? ஆனா கானானுக்குள்ள யாரு இல்ல? கர்த்தர் இல்ல. அங்க எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருந்தார். அதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. ஆனா கூட யாரு இல்ல? செழிப்பு பிரச்சனை இல்ல. ஆனா செழிப்பு இருக்கும்போது கர்த்தர் கூட இருக்காரான்னு யோசிக்கணும். நல்லே சொல்லுவோமா? வனாந்திரத்துல கூட இருப்பாரு, வறுமையில கூட இருப்பாரு, கஷ்டத்துல கூட இருப்பாரு, கண்ணீர்ல கூட இருப்பாரு, துக்கத்துல கூட இருப்பாரு, செழிப்புல கூட இருப்பாரு. நம்மளால சொல்ல முடியாது. காசு இருக்கும்போது கூட இருப்பாருன்னு சொல்ல முடியாது. கார் இருக்கும்போது கூட இருப்பாருன்னு சொல்ல முடியாது. இருப்பாரு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அதை நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆனா கன்ஃபார்மா ஒண்ணு சொல்ல முடியும், என் கஷ்டத்துல என் கூட இருப்பார். சொல்லுவோமா? ஒருவேளை நான் உணராம இருந்திருக்கலாம், ஆனா என் கூட தான் இருக்கு. சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார். நம்ம கஷ்டப்படுற வரைக்கும் கன்ஃபார்மா அக்ரிமெண்ட்ல சைன் போட்டே நான் சொல்லுவேன், நம்ம கூட தான் இருக்கிறார். ஆனா நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம கூட இருக்கிறாருன்னு என்னால சொல்ல முடியாது. பட் கூட இருக்கிறார், நான் விசுவாசிப்பேன். சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏன்னா ஏசாயா சொல்றாரு, அவர் என்னை உபத்திரவத்தின் குகையிலிருந்து தான் என்ன பண்ணாரு? தெரிந்தெடுத்தார். நான் ரொம்ப உபத்திரவத்தின் குகையில இருந்தேன், அப்பதான் என்ன தேடி வந்தார். அல்லேலூயா. நான் சந்தோஷமா நல்ல ஆசீர்வாதமா இருக்கும்போது என்ன தேடி வரல. 7 லாசருவைத்தான் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போனாரு, ஐஸ்வர்யவானை கூட்டிட்டு போகல. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ எந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறாருங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வான சாஸ்திரிகள் எல்லாரும் எங்க போறாங்க? எருசலேம்ல இருக்கிற ராஜ அரண்மனைக்குள்ள போறாங்க. யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிற குழந்தையை நாங்க பார்க்கணும். ஆனா யூதருக்கு ராஜா அரண்மனையில பிறக்கல. எங்க பிறந்தாரு? மாட்டு தொழுவத்துல பிறந்தாரு. ஏசு எதை விரும்பினாரு? அரண்மனையவா மாட்டு தொழுவத்திலையா? அரண்மனையில அவனால பிறந்திருக்க முடியுமா? முடியாதா? ஆனா வானசாஸ்திரிகளை என்ன பண்ணாங்க? அரண்மனைக்கு தான் போனாங்க. உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே வெளிப்பாடு என்னதான்? ராஜான்னா எங்கதான் பிறக்கணும்? அரண்மனை தானே பிறக்கணும். அப்ப எல்லாரும் எங்க போனாங்க? வானசாஸ்திரிகள் ஏரோதின் அரண்மனைக்கு போறாங்க. அங்க போய் கேட்கறாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிற எங்கே அப்படின்னு. யூதருக்கு ராஜாவா? இங்கேயா? இல்லையே. சரி அப்படின்ட்டு மறுபடியும் நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. நட்சத்திரம் எங்க போய் நிக்குது? ஒரு சின்ன வீட்டுல போய் நிக்குது. அல்லேலூயா. ஒரு சின்ன கூடாரத்துல போய் நிக்குது. வானசாஸ்திரிகள் போகும்போது குழந்தை பிறந்து 2 வயசு ஆயிடுச்சு. சரிங்களா? ஆட்டு மேய்ப்பர்கள் போகும்போதுதான் எங்க பார்த்தாங்க? குழந்தை எங்க பார்த்தாங்க? மாட்டு தொழுவத்துல. வானசாஸ்திரிகள் எங்க பார்த்தாங்க? வீட்டுல. தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? வானசாஸ்திரிகள் அவங்க அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி போறதுக்கு 2 இயர்ஸ் ஆச்சு.
சரிங்களா? அவங்க போகும்போது வீட்டுல தான் பாக்குறாங்க குழந்தைய. ஒரு சின்ன ஒரு கூடாரத்துல போய் குழந்தை இருக்குது பாக்குறாங்க. ஒரு சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? அப்ப கர்த்தரே ஏழ்மையை தான் விரும்பினார். கர்த்தரே என்னதான் பண்ணாரு? ஏழ்மையை தான் விரும்பினார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். அல்லேலூயா. அப்ப கஷ்டத்தின் மத்தியில கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார். வனாந்தரத்துல கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனா கானானுக்குள்ள போனதுக்கு அப்புறம் மேகஸ்தம்பம் போயிருச்சு. கானானுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அக்னி ஸ்தம்பம் போயிருச்சு. கானானுக்குள்ள போனதுக்கு அப்புறம் மண்ணா நிறுத்தப்பட்டுருச்சு. கானானுக்குள்ள போனதுக்கு அப்புறம் வஸ்திரம் பழசாக ஆரம்பிச்சிருச்சு. கானானுக்குள்ள போனதுக்கு அப்புறம் செருப்பு தேய ஆரம்பிச்சிருச்சு. கானானுக்குள்ள போனதுக்கு அப்புறம் கண்மலையில இருந்தல தண்ணி வரல. ஆனா சோறு இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சு, குடித்திக்க புது வஸ்திரம் இருந்துச்சு, செருப்புக்கு புது செருப்பு இருந்துச்சு. மேகஸ்தம்பத்துக்கு நிழலுக்கு பதிலா வீடு கூடாரம் இருந்துச்சு. வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. இரவுல அக்னி ஸ்தம்பத்துக்கு பதிலா அவங்களுக்கு வெளிச்சம் காட்டுறதுக்கு எல்லா விதமான விளக்குகள், விதவிதமான விளக்குகள் எல்லாம் இருந்துச்சு. ஆனா யாரு இல்ல. ஆமா, வரலையே சொல்லுவோமா? அப்ப கர்த்தர் எங்க இருந்தாரு? வனாந்தரத்துல. வரலையே சொல்லுவோமா? இப்ப நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. அதை மட்டும் என்னைக்கும் மறந்துடாதீங்க. வரலையே சொல்லுவோமா? அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? வரலையே சொல்லுவோமா? ஆனா நமக்கு காணாம தான் பிடிக்கும். ஆனா கர்த்தர் இருப்பாரான்னு தெரியாது. வனாந்தரம் பிடிக்காது. ஆனா கர்த்தர் அங்கதான் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அங்கதான் இருந்தார். அதுவும் மோசே கூட முகமுகமா பேசுறாரு. ஆனா கானான்ல வந்ததுக்கு அப்புறம் யாருகிட்ட என்ன பேசினாருன்னே தெரியல. அப்பப்போ ரட்சகன் எழும்புறாரு, அப்பப்போ சண்டை போடுறாங்க, அப்பப்போ ஜெயிக்கிறாங்க. அப்பப்போ ஒரு ரட்சகன் எழும்புறாரு, அப்பப்போ சண்டை போடுறாங்க, ஜெயிக்கிறாங்க. ஆனா இங்கே ஆண்டவர் அவர்களோடு முகமுகமாய் பேசினார், 10 கட்டளைகளை கொடுத்தார், கற்பனைகளை கொடுத்தார். அவங்களை அப்பப்போ தண்டிச்சாரு. அவங்க செய்யற தப்புக்கு என்ன பண்ணாரு? தண்டிச்சாரு. ஆனா அவர்களை விட்டு மேகஸ்தமும் அக்னிஸ்தமும் என்ன பண்ணல? விலகவில்லை. ஆனா கானான்ல தப்பு செஞ்ச என்ன தெரியுமா பண்ணாரு? 20 வருஷம் விட்டுட்டு போயிட்டார், 30 வருஷம் விட்டுட்டு போயிட்டார், 40 வருஷம் விட்டுட்டு போயிட்டார், 50 வருஷம் விட்டுட்டு போயிட்டார், 15 வருஷம் விட்டுட்டு போயிட்டார். ஆனா வனாந்தரத்துல தப்பு செஞ்சப்ப என்ன பண்ணாரு? தண்டனை கொடுத்தாரு. ஆனா என்ன பண்ணல? விட்டுட்டு போகல. அந்த 40 வருஷம் அவங்களை விட்டுட்டு போகவே இல்லை, கூடயே தான் இருந்தாரு. செய்த தவறுகளுக்கு அப்பப்போ கஷ்டம் அடிச்சான், தண்டனை கொடுத்தாரு. ஆனா கானானுக்குள்ள என்ன தெரியுமா? அவர்கள் எப்பப்பெல்லாம் கர்த்தருக்கு விரோதமா செய்யறாங்களோ அப்பப்பெல்லாம் அவர் விட்டு விலகிடுவாராம். நல்லே சொல்லுவோமா? மீதியானர் கையில் ஒப்பு கொடுத்துருவாரு, பெலிஸ்தியர்கள் கையில் ஒப்பு கொடுத்துருவாரு, மற்ற புறஜாதிகள் கையில ஒப்பு கொடுத்துருவாரு. 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம், 35, 40 அடிமைத்தன வாழ்க்கைப்பட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் ஒரு ரட்சகனை எழுப்பி என்ன பண்ணுவாரு? அவர்களை விடுதலையாக்குவார். அவங்க மனம் திரும்பி கேட்டதுக்கு அப்புறம் விடுதலையாக்குவார். ஆனா வனாந்தரத்துல அப்படி ரட்சகன் இல்ல, ஒரே ரட்சகன் தான், மோசே தான். மோசேக்கு அப்புறம் யோசுவா வச்சார், அவ்வளவுதான். ஆனா 40 வருஷமும் அவங்க தவறு செஞ்சாலும் அவங்களை தட்டி தட்டி அதே இடத்துல கர்த்தர் அவங்களோடயே தான் இருந்து வழி நடத்திட்டு போனார். மேகஸ்தம்பம் அவர்களை விட்டு விலகாதிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு, சொல்லுங்க, அவர்களை விட்டு விலகாதிருந்தது. கஷ்டத்தின் நேரத்துல சில தண்டனைகள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில உபத்திரவங்களோட நாம் நடந்தாலும் மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் நம்மளை விட்டு விலகாது. எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? அல்லேலூயா. நம்ம கஷ்டப்படுற வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்னா மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் நம்மளை விட்டு விலகலைன்னு அர்த்தம். வரலையே சொல்லுவோமா? ஐஸ்வர்யமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்னா ஒரு செகண்ட் விட்டு விலகிட்டார்னா ஃபுல்லா கஷ்டத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் திரும்பி வந்து சேருவார். வரலையே சொல்லுவோமா? இந்த சத்தியத்தை நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ளணும். வனாந்திரத்துல கஷ்டம் இருந்தாலும் கூட இருந்தாரு, கானான்ல விட்டுட்டு போயிட்டாரு. அப்புறம் திரும்பி அவங்க மனம் திரும்பினதுக்கு அப்புறம் திரும்பி வந்தாரு. வரலையே சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். வரலையே சொல்லுவோமா? எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அதிகமா தேடுங்க. அல்லேலூயா. அதுதாங்க வாழ்க்கை. வேற வாழ்க்கையில வேற வேற என்ன என்ன இருக்கு? 1 கோடியா சம்பாதிக்கணுமா? 10 கோடி சம்பாதிக்கணுமா? பெரிய வீடு கட்டணுமா? பெரிய கார் வாங்கணுமா? என்னது வாழ்க்கையில என்ன சதம்? நல்லா படிக்கணுமா? பெரிய ஆள் ஆகணுமா? வாழ்க்கையில என்ன சதம்? ஒண்ணுமே சதம் இல்லைங்க. வாழ்க்கையில் நீங்க எங்க போனாலும் எதுவுமே சதம் இல்ல. எல்லாம் ஒரு காணல் நீர். அல்லேலூயா. இருப்பது போல இருக்கும். அதை அடைஞ்சதுக்கு அப்புறம் அது ஒண்ணுமில்லைன்னு போயிடும். அல்லேலூயா. அது அடைஞ்சதுக்கு அப்புறம் அதுல ஒண்ணுமில்லைன்னு தெரிஞ்சிடும். ஒரு விஷயத்துக்கு ஆயின்னு பிரயாசப்பட்டு அதை எவ்வளவு பெருசா இருந்தாலும் பிடிக்க ட்ரை பண்ணுவோம். பிடிச்சதுக்கு அப்புறம் அதுல ஒண்ணும் இல்லைன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். நல்லே சொல்லுவோமா? தத்துவத்தை சொல்லுவோமா? இந்த உலகத்துல உண்மையானது ஒண்ணுதான், கர்த்தரை தேடுகிற தேடல். அல்லேலூயா.
கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய ஸ்தானம், அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய சமூகம் தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா சொல்லுவோமா? மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ போ என் சமூகம் உனக்கு முன்னாடி வரும். ஆனா மோசே சொல்ல, கூடையே வந்தா தான் வருவேன், முன்னாடி பின்னாடி எல்லாம் போகாதீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? நீர் வராட்டி இந்த இடத்துல இருந்து ஒரு அடி நான் எடுத்து வைக்க மாட்டேன்ட்டாரு மோசே. வனாந்தரத்துல ஆண்டவர் ஜனங்கள் செய்த பாவத்தை குறித்து சொல்றாரு, நான் வரல நீ போ அப்படிங்கிற, ஆனா பாதுகாத்துக்கிறேங்கிற. நீங்க வராம இங்கிருந்து ஒரு அடி நான் எடுத்து வைக்கவே மாட்டேன். அல்லேலூயா. மோசே அவ்வளவு வைராக்கியம் பண்ணிருக்கார். நீர் வராமல் இந்த இடத்துல இருந்து ஒரு அடி கூட நகர மாட்டேன், என் கூட நீங்க வந்தாதான் இந்த ஜனங்கள் அப்புறம் இல்ல நான் இருக்கிறேன் நீ போ. நீங்க இருக்கிறனால இல்ல, கூட வந்தே அல்லேலூயா சொல்லுவோமா? அப்புறம் ஆண்டவர் அவர் கூடயே போறார். மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், பின்னாடி ஒரு தூதன், முன்னாடி வழிகாட்டி, எல்லாம் பக்காவா ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு ஆண்டவர் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரை தேடுகிற தேடல்ல தாங்க எல்லாமே இருக்குது. என்னதான் மோசே வழி நடத்திட்டு போனாலும் அதிகமா அவன் தேவ சமூகத்துலதான் உட்கார்ந்துருந்தான். அல்லேலூயா. அதிகமா தேவ சமூகத்துலதான் உட்கார்ந்துருந்தார். என்னதான் தாவீது ராஜாவா இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில அதிகபட்சம் தேவனை தேடுகிறதுல செலவழிச்சாரு. என்னதான் தானியேல் பிரதானியா இருந்தாலும் அதிகமா தேவனை தேடுகிறதுல தான் நேரத்தை செலவழிச்சாரு. எலியா என்னதான் பெரிய அற்புதங்களை செஞ்சாலும், வானத்தை அடைச்சாலும், மழையை பெய்ய வச்சாலும் தேவ சமூகத்துல தான் நேரங்கள் அதிகமா செலவழித்தார். என்னதான் எலியாவிட ரெட்டிப்பான வல்லமை எலிசாக்கு கிடைச்சிருந்தாலும் அதிகமான நேரத்தை தேவனிடத்துல செலவழித்தார் எலிசா. அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தத்தை சொல்லுவோம் அல்லேலூயா. என்னதான் விசுவாசத்தின் தகப்பனா இருந்தாலும் அதிகமாய் ஆபிரகாம் தேவனோடு செலவழித்தார் நேரத்தை. அல்லேலூயா. எல்லாருமே அப்படித்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் எது உண்மை என்பது, சத்தியம் என்பதை புரிந்து தேவனை தேடுகிற தேடலில் அதிகமாய் நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் நம்முடைய சமயங்களையும் நம்ம அதிகமாய் செலவழிப்போம். கர்த்தரை தேடுகிற தேடல்ல தான் எல்லாமே இருக்குது. காசுலையோ, பணத்திலேயோ, பட்டத்திலேயோ, பதவியிலேயோ, வேற எந்த உலக காரியங்கள்ல நமக்கு ஒண்ணுமே இல்லை. அதிகமாய் கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் உங்களை சந்தோஷமாக வைத்து உங்களை மகிழ்விக்க பண்ணுவார். அதான் சொல்ற, உண்மை தேடுகிறவர்கள் எப்படி இருப்பாங்களாமா? சங்கீதத்துல பார்த்தோமே, உண்மை தேடுகிறவர்கள் சந்தோஷிப்பார்களாக. அல்லேலூயா. அதுதாங்க உண்மையான சந்தோஷம். கர்த்தரை தேடும் போது நன்மை உண்டாகும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை கைவிடுகிறதில்லை. கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் சகலத்தையும் அறிவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறவர். அல்லேலூயா. சோ கர்த்தரை தேடுறதுலதான் எல்லாமே இருக்குது. கர்த்தரை மட்டும் தேடுங்க. அல்லேலூயா. அதுலதான் உண்மையான சந்தோஷம், அதுலதான் உண்மையான மகிழ்ச்சி, அதுலதான் உண்மையான நிம்மதி இருக்குது. அல்லேலூயா. வேற எதுலயுமே இல்ல. கோடி ரூபாய் கையில கொடுத்தாலும் வராத சந்தோஷம் கர்த்தரை தேடுகிற தேடல்ல வரும். அல்லேலூயா. அது என்னன்னா அவரை புரிஞ்சுக்கல, அதனாலதான் தேடல. இன்னும் அவருக்கும் நமக்கும் அந்த பர்சனல் என்கவுண்டர் நடக்கல. எங்க அப்பாவுக்கு நடந்துச்சு, எங்க அம்மாவுக்கு நடந்துச்சு, ஆனா எனக்கு நடக்கல. எனக்கு நடந்துச்சு, ஆனா எங்க அம்மா அப்பாக்கு இன்னும் நடக்கல. அதனாலதான் இந்த பர்சனல் என்கவுண்டர் இல்லாதனாலதான் என்ன பண்ண முடியல, நமக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியல, ஆண்டவருக்காக ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண முடியல, ஆண்டவருக்காக பாட முடியல, ஆண்டவருக்காக துதிக்க முடியல, ஆண்டவருக்காக நேரத்துல வர முடியல. ஏன்? அந்த பர்சனல் என்கவுண்டர் இல்ல. நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு என்கவுண்டர் இருக்கணும். அந்த தொடுதல், அந்த ரட்சிப்பின் அனுபவம் தான் நம்மள ஆண்டவரோட எல்லா காரியத்திலையும் நம்மளை முன்னிறுத்தும். இல்ல நம்ம என்ன செஞ்சாலும் முன் நிறுத்தாது. ஆண்டவரோட 3.5 வருஷம் பேதுரு ஊழியம் செஞ்சிருந்தாலும் கடைசியில் என்ன பண்ணாரு? மறுதலிச்சாரு. பேதுரு என்ன பண்ணாருங்க? 3.5 வருஷம் ஆண்டவரோட இருந்தாலும் என்ன பண்ணாரு? மறுதலிச்சிட்டாரு. ஆனா பரிசுத்த ஆவியானுடைய என்கவுண்டர் கிடைச்சது பாத்தீங்களா மேலறை வீட்டுல. அதுக்கப்புறம் சாகவும் துணிஞ்சிட்டார் ஆண்டவருக்காக. அல்லேலூயா சொல்லுவோமா? பரிசுத்த ஆவியானுடைய என்கவுண்டர் பர்சனலா மேலறை வீட்டுல 120 பேர் கூடியிருந்த அந்த மேலறை வீட்டுல பேதுருவுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கினது, அக்னிமயமான நாவுகள் அவன் மேல் இறங்கின உடனே அந்த 120 பேர் சாகருக்கும் துணிஞ்சாங்க ஆண்டவருக்காக. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்புறம் அவர்கள் ஆண்டவருக்காக எழும்பின எழும்புகள் சாதாரண எழுப்புதல் இல்ல. ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அல்லேலூயா. அதற்கப்புறம் அது வேற கணக்கு. அந்த பர்சனல் என்கவுண்டர் இருக்கிற வரைக்கும், வர வரைக்கும் நம்ம என்ன அட்வைஸ் பண்ணாலும் என்ன சொன்னாலும் அது புரியாது. அல்லேலூயா. அதனால அந்த பர்சனல் என்கவுண்டர் தான் உங்களை கர்த்தர் தொடுகிற தொடுதல். அந்த தொடுதல், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அது வரும்பொழுதுதான் கர்த்தர் அதிகமா நீங்க தேடுவீங்க. அதற்காக நீங்கள் ஜெபியுங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே சொல்லுவோமா? கர்த்தரை தேடுகிற தேடல்ல தான் நம்ம சந்தோஷமே நமக்கு இருக்குது. எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா?